எல்லாருக்கும் இனிய காலை ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத் அப்படி சொன்னால் தான் புரியுமோ? சரி. ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துவதிலே, அதாவது எங்களுடைய டீம், எங்களுடைய குடும்பம், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களை நாங்கள் வாழ்த்துக்கிறோம். சின்ன ஒரு ஜெபம் பண்ணலாம். கொஞ்சம் மேஜர் காட்டுங்க. காட்டு மேஜர் காட்டு. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, பேச்செல்லாம் மூச்செல்லாம் ஏசரே உம்மை பற்றித்தானே ஐயா. உன்னத தேவனே என்னே சுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட உள்ளம் ஏங்குதையா. பொடியாக படரணும் தன் நேசமே, கொடியாக படரணும் தன் நேசமே. மடி மீது தவழணும் மழலை குழந்தைனா, மடி மீது தவழணும் மழலை குழந்தைனா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, பேச்செல்லாம் மூச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா. உன்னத தேவனே என்னே சுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளைக்காய் வருகிறோம். பேசுகிறது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் சொன்ன வார்த்தையின்படி அப்பா நீங்களோடு பேசுங்க. இயேசு உங்களுக்கு இருக்கிற ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். எடுத்தவங்க வாசிக்கலாம். ஆதியாகமம் 1 அதிகாரம், அதில் 3வது 4வது வசனம் 5வது 3, 4 வசனம் ஃபஸ்ட்டு வாசிங்க. இல்லை 1 அதிகாரம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். முதல்ல ஒரு வாய் திறந்து பேசின முதல் வார்த்தையே அதுதான். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இருக்கிற ஃபேனோ இந்த நம்ம பார்க்குற லைட்டு இல்லை. அவர் சொல்லி முதல்ல இன்னைக்கு சூரியன் வருவது எவராலே, சந்திரன் தெரிவது எவராலேன்னு பாடுறோம் இல்லைங்களா? அந்த எவராலேங்கிறது தான் இங்கே தான் அது விளக்கத்தை நம்ம பார்க்குறோம். என்னது? இந்த வெளிச்சம் என்னையும் சரி உங்களையும் சரி ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருஷமும் நடத்திக்கிட்டு வருது. அதை எத்தனை பேர் அதை உணர்றீங்கன்னு எனக்கு தெரியாது. வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அடுத்து வாசிங்க.
பாருங்க, வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். இங்க நம்ம இப்படி வருவோம், வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார் அப்படின்னா, நாங்கள் கூட நிறைய நேரத்தில் இந்த சத்தியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த ஒரு மணியானா அவ்வளோ ஒரு குதூகலமாக இருக்கும் எங்களுக்கெல்லாம் வந்து. அப்புறம் இந்த நியூ இயர் ஒரு தடவை நான் அம்பத்தூர் சர்ச்சுக்கு போயிருந்தேன். ஃபஸ்ட்டு அம்பத்தூர் சர்ச்சுக்கு போகும்போது எங்கள் அங்கிள் கூப்பிட்டுருந்தாங்க, ஃபெர்னாண்டஸ் அங்கிள் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அந்த சபைக்கு நான் போகும்போது முதல்ல அந்த திடீர்னு 6 மணிக்கு என்ன 4:30 மணிக்கு மீட்டிங் வச்சுட்டாங்க. நான் கேட்டேன், ஏன் 4:30 மணிக்கெலாம் மீட்டிங் வைக்கிறீங்க? இல்லை போ பார் அப்படின்னாங்க. 6 மணிக்கு எல்லோரும் விஷ் பண்ணாங்க. அதுவரை நான் எல்லாம் பைபிள் படிக்கல, எனக்கு சத்தியம்னா என்னன்னு தெரியாது. எல்லாரும் கூப்பிட்டாங்கன்னு போனப்போ ஒரு நாள் வீட்டில் உட்காந்து படித்தப்போ சாயங்காலமும் விடியற் காலம் ஆகிய, என்னடா அது சாயங்காலம் விடியற் காலம் ஆகிய, சாயங்காலம் விடியற் காலம் ஆகிய அப்படி தெளிவாக வருது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது இங்கே சொல்கிறாரு, எல்லாம் வெளிச்சத்திற்கு நல்லது என்று பேர் வைத்தார். இன்னைக்கு நிறைய நல்லது இருக்குது, அதில் ஒரு சில நல்லது, அதில் ஒரு நல்லது வெளிச்சம். ஃபஸ்ட்டு நல்லது, இப்போ வார்த்தையிலையும் ஃபஸ்ட்டு வார்த்தை வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். 2வது வார்த்தையும் வெளிச்சம் நல்லது என்று கண்டார். நம்ம எல்லாரும் மைனர் காட்டுங்க, மைனர் காட்டுங்க அப்படியே. முதல்ல நான் ஸ்கூல் படிக்கும்போது நல்லவர் 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 இயேசு நல்லவர், நாங்கள் பாடும் இயேசு எங்கும் இயேசு நல்லவர், உண்மை தெய்வம் அவர், உலகை ரட்சிப்பவர், நானிலும் முழுவதும் போற்றும் இயேசு நல்லவர், 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 உலகளுக்கு உதவி செய்யும் இயேசு நல்லவர், நோய்களுக்கு வியாதி விடுதலை தருபவர் இயேசு நல்லவர், திக்கற்றோர்க்கு உதவிகள் செய்பவர் இயேசு நல்லவர், திக்கற்றோர்க்கு உதவிகள் செய்பவர் இயேசு நல்லவர், நோய்களுக்கு பார்வை அளித்தவர் இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். இது மாதிரி எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் பாடினாங்க அந்த பாட்டை. அப்போ இப்பயே பாட்டு அது நல்லதுன்னு என்ன அப்படிங்கிறது நாங்கள் அப்போ தான் அவர் சொன்னாருங்க. இந்த எல்லாம் நல்லது, முதல் நல்லது இதுதான் எனக்கு தெரிஞ்சு. யோபு 29ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். எஸ் என்ன உங்களுக்கு தெலுங்கில் எத்தனை பேர் தெரியும் எனக்கு தெரியாது. நான் முதல்ல பெங்களூருக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன். 19-20 வயசு இருக்கு எனக்கு. அப்போ என்னை வந்து கூப்பிட்டுருந்தாங்க. மொழியும் தெரியாது, எப்படி பேசணும், ஒரு இங்கீதம் கூட எனக்கு தெரியாது. ஆனால் நம்பி கூப்பிட்டாங்க. அப்போது ஒரு பாட்டு, காலங்கள் கடந்து போனதுன்னு ஒரு பாட்டில் சாராயத்தை குறித்து தான் ஒரு பாட்டு. அந்த பாட்டு பாடுறது தான் இங்கே வந்திருந்தேன். அப்போது மைனர் காட்டுங்க பார்க்கலாம் கொஞ்சம். నాదీపము యేసయ్యా నీవు వెలిగించినావు, సురిగాలిలోనైనా చడివానలోనైనా ఆరిపోతులే నువ్వు వెలిగించిన దీపము, నీవు వెలిగించిన దీపము, నీవు వెలిగించిన దీపము, ఆరని దీపమై
దివ్య ప్రమాణమై నా హృదయ కోవెలపై దీపాల తోరణమై చేశావు పండుగ వెలుగావు నిండుగా చేశావు పండుగ వెలుగావు నిండుగా నా దీపము యేసయ్యా నీవు వెలిగించినావు సురిగాలిలోనైనా చడివానలోనైనా ఆరిపోతులే నీవు వెలిగించిన దీపము ఆగని ఓరులో ఆరిన నేలపై నా ముందు వెలిసితివే సైన్యములు కతిపతివై ఆగని ఓరులో ఆరిన నేలపై నా ముందు వెలిసితివే సైన్యములు కతిపతివై పరాక్రమశాలివై నడిచావు కాపరిగా పరాక్రమశాలివై நடிச்சாவு காப்பரிகா யோபுல சொல்றாரு, அவர் அருளின வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போனேன் அப்படின்னா இந்த பாட்டுக்கும் அதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு நீங்க கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச சொல்லி கொடுத்தவங்க சொல்றேன். அவங்க சொல்லி கொடுத்தாங்க, காற்றடிச்சாலும் மழை வந்தாலும் என்ன நடந்தாலும் பாடுறோம்ல, காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போகும் கலங்காதே பாடுறல, அது மாதிரி என்ன வந்தாலும் சரி தீபம் அணையாதான். இன்னைக்கு சின்ன ஒரு காற்று அடிக்கட்டும், நம்ம உட்காந்துருக்கிற அந்த ஃபேன்லாம் ஆஃப் ஆகிடும் இல்லை. ஆனால் அவர் ஏற்றி வச்ச தீபம் என்ன தான் காற்று அடிக்கட்டும், என்ன தான் அது வரட்டும், ஆனால் அந்த வெளிச்சம் ஒரு நாளுமே மாறார். அதுதான் நல்ல ஒரு தலைப்பு. கிட்டத்தட்ட காரூரில் என்ஏசர் அப்படின்னு சொன்னால் அப்படி நீதியரசர் நீதிமொழிகள் சார் உன்னத பாட்டில் அப்படி சொல்லியிருக்கிறாங்களே. ஒருத்தர் இப்படி பாட்டு எங்கள் பிளைண்டில் ஒரு அண்ணா எழுதியிருக்கிறாங்க. என்னென்னா அதே மைனர் காட்டுங்க, எஃப் மைனர் காட்டுங்க, சாரி இ மைனர் காட்டுங்களா, இ சாரி. இந்த பாட்டு வந்து அதே தீபத்தை குறித்து தான் வரும். எப்படி அங்கே எரியும் வெளிச்சம் அது கலங்கரை தீபமோ, இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே, இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே, முகத்தின் வெளிச்சமே. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார். ஆமாங்க, இந்த வெளிச்சம் இன்னும் இருக்குது. நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், நமக்கு நேரம் தான் அனுமதிக்குமா நமக்கு தெரியல. யோபுல இப்படி சொல்றார் அவர். ஏசையா சாரி ஆமாம் ஏசையா 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. இருளில் நடக்கிற ஜனங்கள் அப்படின்னா நாங்கள்லாம் எங்களை பார்த்தாலே பெரிய ஒரு எப்படி சொல்றது, என்ன எங்களை இல்லை, அந்த பாப்பா நான் சேர்க்கல, என்னை பார்த்தாலே நாங்கள் பிறந்ததே ஒரு பாவம்னு நினைக்கிற கூட்டம். நான்லாம் வந்து ஏன் தான் நாங்கள்லாம் பிறந்தோமோ, ஏன் தான் சும்மா சொல்லிடல. இது இந்த ஸ்டேஜிங் பலிபிடுங்கிறதுனால நிறைய கொஞ்சம் நான் சுருக்கி பேச ஆசைப்படுறேன். என்னென்னா
நிறைய சொல்லணும்னு ஆசை. அதில் ஒன்று சொல்கிறேன். எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா, அங்கே 3 அக்கா இருக்கிறாங்க. நான் எங்கள் வீட்டில் கடைசி பாப்பா, தம்பி. எங்கள் வீட்டில் 3 அக்கா, ஒரு அண்ணன். நான் தான் எங்கள் வீட்டில் கடைசி பாப்பா, தம்பி. அதாவது அதில் வந்த தாத்தா என்ன சொல்லிட்டு போய், எங்கள் தாத்தா ஒருத்தர் இருக்கிறாங்க, எங்கள் அம்மாவுக்கு சித்தப்பா ஒருத்தங்க, சாரி பெரியப்பா ஒருத்தங்க இருந்தாங்க. அந்த 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 அப்பா, அவங்க அம்மா, எங்கள் அம்மாவுக்கு அப்பா சொன்னார், இது இருந்தால் உங்கள் வீட்டில் நல்லது நடக்காது, நிறைய கெட்டது தான் நடக்கும். இது இருந்தால் உங்கள் வீட்டில் சாபம் இருக்கும், நம்ம வீட்டில் நிறைய நீங்கள் கஷ்டத்தை தான் அனுபவிப்பீங்க, நீங்கள் மகிழ்ச்சிக்கு உங்களுக்கு ரொம்ப தூரம் அப்படி சொல்லி அவர் சொன்னார். மேலுமே முதல் அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்க்க வந்தாங்க. அவங்க வந்த உடனே அம்மா பக்கத்து வீட்டில் எனக்கு உண்மை விட்டு வந்துட்டாங்க. ஒரு ரெண்டு தெரு தள்ளி உண்மை விட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்த மாப்பிள்ளை திரும்பி போனோடனே அம்மா எங்களை சத்தம் போட ஆரம்பித்தாங்க. இவனால் தான் கல்யாணமே ஆகலை அப்படின்னு சொல்லி நிறைய சத்தம்லாம் போட ஆரம்பித்தாங்க. அப்போ தான் இப்போ நான் பாடின பார்த்திங்களா, நல்லவர் நல்லவர் இந்த பாட்டு பாடும்போது அதுலேருந்தே நாங்கள் எங்கள் ஊர் சபைக்கு நாங்கள் போக ஆரம்பித்தோம். இனிமேல் ஐயா ஒரு பாட்டு பாடினார் இந்த கன்னடத்தில். அந்த பாட்டு பாடும்போது நம்ம முதல்ல பெங்களூருக்கு, 2வது முறை பெங்களூருக்கு வரும்போது அங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு பாப்பா, ஒரு பார்வையற்ற ஒரு பொண்ணு தான், ராஜேஸ்வரின்னு ஒரு பாப்பா, பாஸ்டர் குணசேகர ஐயா தான் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அவன் எல்லோரும் சேர்ந்து தாஸ், ஆஞ்சநேயப்பா, இவங்களாம் ஒரு பார்வையற்றவங்க, அவங்களோட சேர்ந்து இந்த பாட்டு பாடுறதுக்கு அவங்க பாடினாங்க. அந்த ஞாபகம் தான் எனக்கு இன்றைக்கி ஐயா பாடும்போது வந்துச்சு எனக்கு. இதெல்லாம் ஒரு விஷயமா நீங்கள் கேட்கலாம். நம்ம விஷயத்துக்கு வருவோம். என்னன்னா அவங்க சொன்ன விஷயம், அவங்க சொன்ன காரியம் என்னென்னா, 3 அக்காங்களுக்குமே கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னாங்க. கர்த்தர் 3 அக்காங்களுக்கும் கல்யாணம் நடத்தி தந்தார். ஒரு அண்ணாவுக்கும் கல்யாணம் நடத்தி தந்தார். அதே மாதிரி 3 அக்காங்களுக்கும் அண்ணனுக்கும் இன்னைக்கு பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு அதுதான் இந்த வெளிச்சம் எங்களை நடத்தின விதம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மேலவாசிங்க, மரண இருளில் தேசத்தின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இன்னைக்கு நம்ம வாழ்வா சாவான்னு அவரால் நினச்சிருக்கலாம், ஏன் தான் இருக்குது, நாங்களாம் அப்படி யோசிச்சது உண்டு. ஆனால் நாங்கள் இப்படி ஒரு பாட்டு கேட்டப்போ எங்களுக்கு ஒரு கவலை வந்து, எங்களுக்குலாம் நிறைய இது ஒரு எனக்கு தான் பையனா பாட்டு கச்சேரி மாரி ஆடக்கூடாது தான் நான் சுருக்கி வேகமாக போகிறேன். இதில் நிறைய காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை என்னென்னா, இந்த வெளிச்சம். அதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நம்ம சொல்லிக்கலாம். என்னது, அதில் 6வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். 9:6 வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 9:6. பாருங்க, அவர் நாமம் அதிசயமானவர் இல்லை. இன்னைக்கு இந்த வெளிச்சம் எல்லாமே அதுக்கு உதாரணத்துக்கு யாத்திரையாகமும் 3ஆம் அதிகாரம் 1-2 நினைக்கிறேன், அந்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். சாரி 3-4-5 தொடர்ந்து வாசித்துருங்க அப்படியே. நான் கிட்டே போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். இதுதாங்க உதாரணத்துக்கு ஏன் சொல்கிறேன்னு சொன்ன, நம்ம அங்கே எங்கெல்லாம் போகக்கூடாது, இதுக்குள்ளேயே தான் நம்ம போகணும். அதுக்காக தான் அது சொன்னது. அவர் நாமம் அதிசயமானவர். அதான் நேற்று கூட நம்ம பாடணும்ல, அதே மாதிரி கொஞ்சம் மேஜர் காட்டுங்க பார்க்கலாம். அதிசயமானவர் நீங்க தானே, அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போகையில, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போகையில, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே,
ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே இயேசு. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போகையில நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஆமா, நம்ம வாழ்க்கையில அந்த இருள் நம்ம இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாதுன்னா, நாங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, எங்கள் வீட்டில் எங்கள் அக்காங்களுக்கு எனக்கு கூட எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும். நாங்களாம் கனவுல கூட நினச்சி பார்க்கல. எங்களுக்கும் ஒரு பையன் பிறப்பா, நாங்களும் ஒரு டீமை உருவாக்கி அதில் ஒருத்தவங்க தான் எங்கள் பாப்பா எங்களோட வந்திருக்கிறாங்க. நம்ம பின்னாடி அவங்கள பற்றியும் நம்ம சொல்லுவோம். நம்ம என்னென்னா, அவங்க வந்திருக்கிறது பெரிய ஒரு கன்னடத்தில் அவங்க வந்து நல்லா ஃபேமஸ் ஆனவங்க. இது எப்படி சொல்கிறது, அவங்க நல்லா பிளைண்டில் நானாச்சும் வெறும் பிரசங்கம் பாட்டு மட்டும் தான் பாடுவோம். அவங்க நல்லா டெக்னாலஜி தெரிஞ்சவங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு போன வருஷம் வரை நல்லா பார்வை இருந்துச்சு. சமீபத்தில் தான் போன வருஷம் டிசம்பரில் தான் ஸோ அவங்களுக்கு பார்வை போச்சு. ஸோ அவங்களுக்கு இந்த கை ப்ளஸ் இந்த கையை கீழே அந்த கையும் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகிட்டனால ஸோ அவங்களுக்கு எங்களால் பின்னாடி நம்ம அதெல்லாம் சொல்லுவோம். அதை பற்றி என்னென்னா, இருளில் நடக்கிற பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அதுதான் விஷயம். ஏசாயா 42:6 7 வாசிங்க. இருளில் இருக்கிறவங்களை என்ன பண்ணுறதுக்கு வந்தாரா? நம்மளை விடுதலையாக்க தான் வந்தார். ஒவ்வொரு பாட்டுமே பாட்டாக நீங்கள் பார்க்கக்கூடாது. அதை விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். இப்படி ஒரு பாட்டு அடிக்கடிக்கு நான் வேலை செஞ்ச ஆஃபீஸில் பாடுவாங்க. எனக்குள்ளே இருக்கின்ற என்ஏஸ் என்றும் பெரியவர். அப்படின்னா நமக்குள்ளே ஏதோ ஒரு இயேசுவை ஏற்றுக்கிட்டோம், ஏதோ வந்துட்டோம், வாரம் சபைக்கு வரோம், இந்த நாளை கொண்டாடுறோங்கிறதெல்லாம் இல்லை. நீங்களாம் பாக்கியசாலிங்க. உங்களுக்கெல்லாம் சீக்கிரம் தெரிஞ்சிருக்குது அந்த ஓய்வு நாளை குறித்து. ஆனால் எங்களுக்கெல்லாம் ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சிருக்குது. இன்னமும் எங்களுக்கு இன்னமும் நிறைய ஜனங்களுக்கு தெரியல அப்படிங்கிறத எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு கவலை. அதுதான் என்னென்னா, இனி எப்படி அந்த சத்தியத்தை கொண்டு போய் நாங்கள் சேர்க்க போகிறோம், அது எப்படி எல்லா ஜனங்களுக்கும் இதை போய் சொல்ல போகிறோங்கிறது தான். ஏன்னா சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். இஷ்டத்துக்கெல்லாம் போய் பாட்டு பாடிடலாம், எல்லாம் செஞ்சிடலாம். உண்மையிலுமே அம்மா சொன்னதெல்லாம் அங்கெல்லாம் நிறைய உட்காந்து ஜெபம் பண்ணணும். நிறைய ஆய்வுகள்லாம் நிறைய பெரியவங்க கிட்டலாம் கேட்டோம், இதை பற்றிலாம் என்ன பேசலாம், என்ன சொல்லலாம் அப்படின்ட்டுலாம் ஸோ அப்போது இருளில் இருக்கிற அந்த ஜனங்களை இன்னைக்கு காவலிருந்து, இன்னைக்கு ஏதோ ஒரு காவல் இருக்குது நம்மளை சுற்றி. ஏதோ ஒரு நிறைய பேர் பாவம் சொல்லுவாங்க. என்கிட்ட கோவங்கிற காவல் இருக்குது, என்கிட்ட கோவங்கிற அதை இருள் இருக்குது. எப்படி கோவம் கொண்டாலும், ஆனால் நாங்கள் நிறைய எங்களுக்கு பார்வை இல்லைனாலும் எங்களுக்கு நிறைய அந்த எப்படி சொல்கிறது, அந்த கோபதாபங்கள் நிறைய இருக்குது. கோபக்காரனோட உறவு கொள்ளாது. நம்ம ஆண்டவர் என்றைக்குமே அவர் ஒரு சாந்த சுரூபி. பேசுகிறோம், அவரை பற்றி நம்ம பேசுகிறோம், ஆனால் அவரை மாதிரி வாழ்த்துல பாடுறோம் நம்ம இல்லை. அந்த மைனர் காட்டுங்க, இந்த மைனர் காட்டுங்க. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஓடும் நதியின் கரைகள் மாறும் மரமாய் மாறணுமே, எல்லாம் இலைகள் உதிரா கனிகள் தந்திடும் மரமாய் வளரணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் மொழியா வெளிச்சம் கொடுக்கணுமே ஐயா, வெளிச்சம் கொடுக்கணுமே, மோடு இருக்கணுமே
உம்மை போல் மாறணுமே. ஆமா, அவர் கூட இருந்தோம்னா வெளிச்சமாக தான் நம்மலாம் எப்பவுமே இருப்போம், இருளெல்லாம் இருக்க மாட்டோம். எப்படி இருளான்னா, அகத்தின் அழகு புகத்தில் தெரியும். உண்மையிலே ஐயா ஜானிலியில் வரும்போது அவங்க அந்த நடத்தின அந்த அந்த பாடத்தில் ஒவ்வொரு விளக்கம் சொல்லும்போது எனக்கெல்லாம் இன்னும் அந்த டெக்னாலஜி பயன்படுத்துகிற அந்த அறிவியல் எனக்குலாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இல்லை, இந்த வார்த்தையெல்லாம் வந்து பொக்கிஷங்கள். ஆனால் ஐயா எதிர சொல்லக்கூடாது, நல்லது பின்னாடி பேசணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பெரியவங்க. அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கோங்க, பின்னாடி அதை பார்த்து சொல்லுவோம். என்னென்னா, ஏன் இந்த வெளிச்சம் இப்படிலாம் இருக்கணுமா நம்மளை சுற்றி அப்படின்னு கேட்டால் கட்டாயம் இருக்கணுங்க. அவர் 7 சொல்கிறாருங்க, கையை இன்னைக்கு நிறைய பேர் கையை பிடிக்கிறதே யோசிக்கிறோம். ஏன்னா சேர்த்தான் சொல்கிறேன், யோசிக்கிறோம். ஏன்னா நமக்கு பிடிச்சவங்களை தான் நல்லா பண்ணி நல்லா எல்லாம் பண்ணுறோம். ஆனால் தெரியாதவங்கள கை கூட கொடுத்து பேசுறதுக்கு யோசிக்கிறோம். கொரோனா காலத்தில் ஒரு ரெக்கார்டிங் வந்துச்சு. அந்த ரெக்கார்டிங்க்கு நாங்கள் போனோம். அப்போது இந்த பாட்டு தான், அதாவது ஒரு பாட்டு, அது அவர் ஃபாரின்லேருந்து வெளியிட்டிருக்கிறார், எழுதி கொடுத்த பாட்டு அது. ஒளி வீசி இயேசு என்னை வழி நடத்தியது, இருள் நீக்கி இயேசு எந்தன் கண்கள் திறந்ததேன்னு சொல்லி ஒரு பாட்டு அது. அந்த பாட்டு ரெக்கார்டிங்க்கு போகும்போது அப்போ தான் லாக்டவுன் பாதி தளர்த்துருக்குறாங்க. நாங்களாம் லாக்டவுன்லேயே வெளியே சுற்றின கூட்டம் நாங்களாம் வந்து. அது மாதிரி இந்த வெளிச்சம் அப்படி எங்களை பாதுகாத்துக்காக சொல்ல வரேன். என்னென்னா, எல்லாருமே எங்களை சுற்றி எல்லாரும் எல்லாரும் சொல்கிறாங்க, எங்களை சுற்றி எல்லாருக்குமே அந்த காய்ச்சல் இருக்குது. அதில் ஒருத்தர் சொல்கிறார், ஒரு அங்கிள் சொல்கிறாரு, நீங்கள் அவரை டோன்ட் டச் மீன்னு ஒரு பாப்பாட்ட சொல்கிறாரு. அந்த பாப்பா, ஏன் வை நாட் அங்கிள் அப்படின்னு சொல்கிறா. அவள், இல்லை அவரை நீ தொட்டையானா அவர் கொரோனா ஏன்னா வந்துச்சுன்னா என்னம்மா பண்ணுவீங்கன்னாரு. அவர் சொன்ன ஒரு பதில் பாருங்க, அங்கிள் நான் கொரோனா வந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாயில் தான் போவேன், ஆனால் இவர் தொட்டா எனக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா கர்த்தரை எனக்கு இவர் தொட்டால் நாங்களாம் சேர்ந்து பரலோகம் போகிறோம். நாங்களாம் வந்து கர்த்தரை நாங்கள் நம்புகிறவங்க அங்கிள், எங்களுக்கு எங்கள் பக்கத்தில் ஒரு வியாதி கூட வராது அப்படி சொல்லி அசைக்க முடியாத நம்பிக்கையில் அந்த சொன்னோடனே அந்த பாப்பா கிட்ட கேட்டார், என்ன என்கிட்ட அந்த பாப்பா, நீங்கள் கிறிஸ்துவங்களா? ஏன் சொல்லுவார், நாங்கள் நம்ம பேச்சு அங்கே பேதுரு குளிர்காயும்போது பேசும்போது என்ன சொன்னார், உன் பேச்சு வெளிப்படுத்துகிறது. அது மாதிரி நம்ம பேச்சு நீங்கள் யாருங்கிறத காட்டணும். எங்கள் ஆஃபீஸ்லையா இருக்கட்டும், வெளியிலையா இருக்கட்டும், வீட்லையா இருக்கட்டும், தெருவிலையா இருக்கட்டும், எங்கன்னா விட்டு கொடுக்குற இடத்துல தான் அங்கே உங்களை பார்க்குறவங்க நாங்களும் உங்கள் சபைக்கு வரோம். அதாவது நிறைய சாட்சிகள் சொல்லலாம். இது மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், ஒயிட் ஜேக்கப் ஐயான்னு ஒரு ஐயா. அந்த ஐயா அதிகாலையில் அவங்க வீட்டில் நாங்களாம் அதிகாலையில் தங்கும் மூலம் எங்கள் ஷேல்டன் வழி அப்பா அவங்க அந்த வீட்டில் போய் நாங்கள் எப்போனா போகும்போது உட்காந்து சத்தம் போட்டு பாடிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அங்கே கூடிய தஞ்சாவூர்லேயே எங்கேயோ ஒரு ஊரில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்களாம், ஒரு பண்ணையார் அம்மா, எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க, எங்கள் வீட்டுக்காருக்கு பல நாளாக அவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான்னு சொல்லி அவங்க வந்து ஜெபம் பண்ணி ஒரு வாரமாக ஜெபம் பண்ணி அந்த அவருக்கு இருந்த அந்த பெராலிஸ்ட், அந்த எல்லா விதமான அந்த பேய் பிடிக்கிறது எல்லாமே மாறி போச்சான். அதனால தாங்க இன்றைக்கி அந்த கையை பிடிச்சி, அது மாத்திரம் இல்லை, இன்றைக்கி மனுஷன் கூட பாதுகாக்க முடியாது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரா, நம்மளை அதே இமேனர் காட்டுங்க, அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா, எப்பக்கம் உன்னை மறந்து போனாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார், மகிமையின் தேவன் உன்னை மறவார், மறவார் இயேசு மறவார், உரிமையினை பொழுதினும் மறவார், மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கின இயேசு மறவார். ஆமா, அவர் மறந்து போற ஒரு அநீதி உள்ள ஒரு தேவன் கிடையாது. நான் கூட சில நேரத்தில் என் பையன் பேச்சு கேட்கலன்னா நானும் அவர் மறந்துடுவேன். ஆனால் நம்ம ஆண்டவர் வந்து ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு அடி நம்ம பாடலாம். என்னென்னா, அதே டி மைனர் காட்டுங்க.
ஒன்றுமே இல்லாத துவங்கின என் வாழ் நன்மையால் நிறைந்துள்ளது. ஒன்றுமே இல்லாத துவங்கின என் வாழ் நன்மையால் நிறைந்துள்ளது. ஒரு தீமையே நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. ஒரு தீமையை நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல. எபினேசரே எபினேசரே நினைவாய் இருப்பாய். நன்றி நன்றி இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. ஒரு கருப்போல காத்தீர நன்றி. ஞானிகள் பத்தி பைத்தியம் என்னை அழைத்தது அதிசயம். ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னை அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரம் இல்லை. ஒரு கிருபையே வேறொன்றும் இல்லை. நான் இதற்கான பாத்திரம் அல்ல. கிருபையே வேறொன்றும் இல்லை. ஆமாங்க, இது மாதிரி பாடிக்கிட்டே போகலாம். நான்லாம் உங்கள் மத்தியில் என்னை விட ஞானிங்க பெரியவங்க நிறைய படித்தவங்களா இதில் இருக்கிறீங்க. ஆனால் ஒன்றுமே இல்லாத ஞானிகள் மத்தியில் கர்த்தர் என்னை நிற்க வச்சிருக்கிறாரு சொன்னால், உங்களோட நான் சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். எல்லாருமே என்னுடைய ஒய்ஃபு நான் கிட்டத்தட்ட நான் நிற்கிறது 3 விஷயத்தில் நிற்கிறேன். ஒன்று, இங்கே எனக்கு 2 காதுலையுமே ஓட்டை போட்டிருக்கு. ஒன்று. 2வது, எனக்கு ஆப்ரேஷன் பண்ணால் ஒன்று எனக்கு பேச்சு திறன் போயிடும், அல்லது எனக்கு கேட்கும் திறன் போயிடும், அல்லது அந்த யோசிக்கிற அந்த மூளைக்குரிய திறன் போயிடும். ஏதாவது ஒன்று போயிடும் ஆப்ரேஷனால். கிட்டத்தட்ட 15 வருஷமாக நான் கர்த்தரை உயிரோடு வச்சுருக்கிறார். காரணம் என்னன்னு சொன்னால், அந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் சொன்னாங்க, இவர் சீக்கிரம் இங்கே ஆப்ரேஷன் பண்ணலையானா இவர் சீக்கிரம் இறந்துருவார் அப்படின்னு சொல்லி. 9ஆம் தேதி வந்தால் என்னுடைய 17வது வெட்டிங் டே வரப்போகுது. அவங்க கல்யாணம் பண்ணி 2வது வருஷம் இது மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இது மாதிரி தகவல் டாக்டர் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி கர்த்தர் தாங்க இன்றைக்கி பல கோணங்களில் எங்களுக்கு கண்ணுக்கு கண்ணாக இருந்து ஆண்டவர் சும்மா சொல்லு, காது உள்ளவன் கேக்கு கடவன், காது உள்ளவன் கேக்கு கடவன் சொல்கிறாரு. நீங்களாம் காதெல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும். காதெல்லாம் நீங்கள் நிறைய பாதுகாப்புலாம் வச்சு மூடிக்கணும். கர்த்தர் தான் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருந்தாலும் கூட நீங்கள் ஒரு பாதுகாப்பாக இருக்கணும். அதுக்காக சொல்ல வரோம். ஏன்னா இந்த வெளிச்சம் நம்மளை நடத்திக்கிட்டு இருக்கிற விதம் அப்படி. அதனால் சொல்லிகிட்டு இருக்கிறேன். என்னை பொறுத்தளவில் நான் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிற நான் சரியாய் பேச வராதவன். குறைய 7ஆம் கிளாஸ் வரை நான் சரியாக பேச வராது. வெக்கத்தை விட்டு சொல்ல போனால் 4ஆம் கிளாஸில் 3 வருஷமும் 6ஆம் கிளாஸில் ஒரு 3 வருஷமே என்னை உட்கார வச்சுட்டாங்க. என்னென்னா கேட்டால் சரியாக பேச வரல உனக்கு அப்படி சொல்லி நாங்கள் அங்கேயே எல்லா டுட்டியர் எல்லாம் காலேஜ் எல்லாம் படிச்சுட்டு வந்துட்டு நாங்கள் அங்கேயே. ஆனால் 10th போச்சு. ஆனால் அதே வருஷத்தில் நான் எழுதிட்டேன். அதனால் நான் +2 நான் ஃபெயில் ஆகிட போகிறேன்னு பயந்துக்கிட்டு நான் படிக்கவே இல்லை. அது தாங்க முடியாது, எதுக்குமா நம்மளால் தாங்கிறதுக்குரிய பலன் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் +2 நான் போகல. அம்மா எல்லாம் எவ்வளோ படிக்க சொன்னாங்க. ஆனால் நாங்கள் சொல்லிட்டு, இல்லைம்மா நான் அதுக்கு மேலே எனக்கு தாங்கிறதுக்கான பக்குவமோ பலனோ இல்லை. நாங்கள் நிறைய தோல்வி நாங்களாம் பார்த்தவங்க, நிறைய அவமானத்தை நாங்களாம் சந்தித்தவங்க. நாங்களாம் இன்னும் கூட எங்களுக்கு என்னென்னா, அதனால தான் நாங்கள் நிறைய நேரங்களில் நாங்களாம் எல்லோரும் மாதிரி கலகலப்பெல்லாம் இருக்குது பயப்படுவோம். நான் எல்லார்ட்டையுமே கலகலப்பெல்லாம் இருக்குது பயப்படுவேன். நான்
பேசக்கூட நான் நிறைய யோசிப்பேன். அதனால் தனியாக இருக்கணும். ஏன்னா நான்லாம் அடிக்கடிக்க எங்கள் அப்பா என்கிட்ட இல்லை. ஆனால் எங்கள் அப்பா இறந்தப்போ நாங்களாம் சொன்னது உண்டு, எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி நாங்களாம் போயிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படிலாம் நினச்சது உண்டு. ஆனால் ஏன்னா அந்த வெளிச்சம் அப்படி பாதுகாத்துக்கிட்டு வருதுங்க, இதுதான் விஷயமே. ஆனால் அவர் சொல்கிறாரு, கையை பிடிச்சி அவர் நீதியின் படி நம்மளை நடத்தி, இல்லை நம்மக்கிட்ட என்ன நீதி இருக்குது, என்கிட்ட என்கிட்ட என்ன நீதி இருக்குது, என் நீதி அழுக்கான கந்தை. வாசிக்கலாம் சார் நம்ம டியா ஐயா, என் நீதியின் வெளிச்சம் வந்து காட்டுங்க. மைனர் மைனர் எப்ப காட்டுங்க சார். ஆமா எப்ப என் நீதியின் வெளிச்சத்தை போலாக்கினீர், என் நியாயத்தை பட்டப்பகல் போலாக்கினீர், உமக்காய் காத்திருப்பேன், சமூகத்தில் அகமகிழ்வேன். ஒரு நிமிஷம் நான் மட்டும் தான் பாடிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு யாருக்கு இந்த பாட்டு தெரியாதோ? இல்லை நான் மட்டும் தான் பாடுனேன்னு நான் எழுதி வச்சிருக்குதோ இங்கே? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடுது. எனக்கு இது உதவி செய்யலாமே, எல்லாம் சேர்ந்துல பாடலாம். என் நீதி வெளிச்சத்தை போலாக்கினீர், என் நியாயத்தை பட்டப்பகல் போலாக்கினீர், உமக்காய் காத்திருப்பேன், சமூகத்தில் அகமகிழ்வேன், வார்த்தையால் திருப்தியாவே, சமூகத்தில் அகமகிழ்வேன், உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றிக் கொள்ளுவேன், வார்த்தையால் திருப்தியாவே, சமூகத்தில் அகமகிழ்வேன். ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா, ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா, யெகோவாசித்தேனும் நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா, யெகோவாசித்தேனும் நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. நண்பகல் மட்டும் அதிக அதிகம் பிரகாசிக்கும் சூரியன் போல், பாதைகள் எல்லாம் அதிகம் அதிகம் பிரகாசிக்கும் செய்பவர் நீ. நண்பகல் மட்டும் அதிகம் அதிகமாக பிரகாசிக்கும் சூரியன் போல், பாதைகள் எல்லாம் அதிகம் அதிகமாக பிரகாசிக்கும் செய்பவர் நீ. யெகோவாசித்தேனும் நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா, யெகோவாசித்தேனும் நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா, என் நீதி வெளிச்சத்தை போலாக்கினீர், என் நியாயத்தை பட்டப்பகல் போலாக்கினீர். ஆமா, வெளிச்சம் நம்ம என்ன பண்ணுமா, நம்ம நீதியின் வெளிச்சத்தின்படியே நம்மளாம் ஒவ்வொரு நிமிஷமும் சரி. அப்ப என்ன அடுத்து என்ன பண்றாரா, நம்மளாம் ஜனத்திற்கு உடன்படிக்கையாகும், சாதிகளுக்கு ஒளியாய் நம்மளாம் ஒருத்தருக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு குடும்பத்தாருக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்குமே, நம்மளை பார்க்குறவங்களுக்கு மாத்திரம். ஒரு பஸ்ஸில் திரும்ப சொல்கிறேன், ரோட்டில் பஸ்ஸில் எல்லாருக்குமே நம்மளை ஒரு ஒளியாக வச்சுட்டு
42:16 வாசிங்க. நாற்பத்தி 16. ஆமா, ஏசாயா 42:16. ம் ம் பாருங்க, நான் கூட அப்படிதான் நினைச்சோம். குருடரை அப்படின்னு சொன்னா எங்களை தான் சொல்றாரு, எங்களுக்கு தான் இந்த வசனம். அப்படிலாம் கிடையாது, கிடையாது. யாரெல்லாம் தெரியாத, யாரெல்லாம் ஒருவேளை கர்த்தரை மறந்து போன, ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட, இஸ்ரவேல் ஜனங்க அந்த எகிப்தில் அந்த வனாந்தரத்தில் இருக்கும்போது கூட திடீர்னு என்ன ஆச்சுன்னா, அந்த எப்படி போகிறது எங்கே வர்றதுன்னு தெரியாமல் இருந்திருக்குமா. ஸோ அவங்களுக்கு தான் குருடரை அறியாதவர்களை நடத்தி, எங்களுக்கு அந்த மெயின் வார்த்தை எங்களுக்குன்னா கூட குருடரை அவர்களுக்கு அறியாது அப்படின்னா எங்களுக்கு அடிக்கடிக்க நம்ம பாடினது அப்படியே ஐயா கூட பாடியிருக்கிறார். அந்த எப்படி இது அந்த அந்த எப்படி இது, குருடரின் கண்களை திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே, செவிடரின் செவிகளை திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே. அது மாதிரி பாடிருக்கிறார். ஆனால் அது இல்லை. ஆனால் அவர் கண்களை குருடரை அறியாதவர்கள் நடத்தி, நான் சில ஒரு பாட்டு பாடியிருப்பேன், அறியாத வழிகளில் என்றும் தாங்கி சென்றீரே, தெரியாத பாதைகள் என்றும் அழைத்து சென்றீரே. இல்லை, அது நீங்கள் அந்த பாட்டு, மூடி கிடந்த கண்களை திறந்து வைத்தீர் ஏசையா, மூடி கிடந்த கண்களை திறந்து வைத்தீர் ஏசையான ஒரு பாட்டு அதில் பாடியிருப்பேன். அதில் ஒரு லைன் அதுதான், இதுதான். மேஜர் காட்டுங்க, மேஜர் காட்டுங்க. அறியாத வழிகளில் என்றும் அழைத்து சென்றீரே, தெரியாத பாதைகள் எல்லாம் தாங்கி சென்றீரே, ஆனால் கண்களில் என்னை திறந்து வைத்தீரே, ஆனால் வெளிச்சமாய் மாற்றினீரே, இரவோ பகல் ஒன்றும் தெரியல துதிக்கையில, இரவோ பகலோ ஒன்றும் தெரியல துதிக்கையில. அப்போ அறியாத வேலை நடத்தி தெரியாத பாதையில் என்ன பண்றாங்களாம், இருளை வெளிச்சமாக்குறாங்க. அப்படின்னா எங்களுக்கு எப்படி அந்த இருள், எங்கள் ஸ்கூலில் ஷூட்டிங் எடுக்க வருவாங்க. அப்போது நைட்டில் சூரிய மாதிரி பயங்கரமாக பிரகாசம், அந்த அருள் அந்த நீங்கள் பார்க்கலையே, உங்களுக்கு எப்படி தெரியும், உங்கள் கேள்வி மனசில் வரலாம். அந்த வெளிச்சம் வந்து அந்த அந்த அதோடைய கிளார் சொல்கிறீங்களா, அது ஒரு நெருப்பு மாதிரி எங்கள் மேலே, அந்த கண்ணு அது எங்கள் மேலே வந்து படும், இந்த சூரியன் படுற மாதிரி. என்ன வெயில் அடிக்குது நாங்கள் கேட்ட நைட்டில், இல்லைப்பா 1000 வாட்ஸ் லைட் எரியுது பா. அதாங்க சார் 1000 வாட்ஸ் லைட்டு இப்படின்னா, அப்போ அந்த சூரியன் கிட்ட போனால் எப்படி இருக்கும்ல, அப்படியே அந்த இமேஜினேஷன் நீங்கள் பண்ணி பாருங்களேன். 1000 லைட்டுக்கு எவ்வளோ சாதா பவர்னா, அவர் படைச்ச அந்த சூரியன் சந்திரன் அதில் எவ்வளோ அதை விட எவ்வளோ வேல்யூவேஷன் இருக்கும்ல. நம்ம ஆண்டவர் வந்து எதையுமே பக்க விளைவில் மாத்திரை சாப்பிட்டா வயிற்று எரிச்சல் வரும். ஆனால் அவர் படைச்ச தாவரங்கள் புற்பூண்டு எல்லாம் நம்ம சாப்பிட்டு பாருங்களேன். அதுதான் மாடு எதை மாடாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகுதுங்களா. இன்னும் என்ன கேட்டால் அண்ணாங்க ட்ரைபிள் ஜனங்க இருக்கிறாங்களே, நரிக்குறவங்க அண்ணாங்களா இருக்கிறாங்க, அக்காங்க அம்மாங்க, அவங்க யாராவது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்களா? ஜாயிண்ட்டு இங்கே வலிக்குது, இந்த ப்ராப்ளம் இருக்குது, அது இருக்குன்னு ஏன்னா போகிறாங்களா? ஆனால் நானும் நீங்களும் தான் போயிட்டுருக்குறோம். காரணம் என்ன? நிறைய ஆண்டவர் பற்றி தெரியுது, நிறைய தெரியுது. ஆனால் டாக்டர் ஒரு பக்கம் நம்புகிறோம். ஆனால் நம்ம ஆண்டவர் சொல்கிறாருங்க, இதெல்லாம் அந்த இருளை வெளிச்சமாக்கி கோணலை செவ்வையாக்கி. சங்கீதம் 97 கடைசி 2 வசனம் வேகமாக வாசிங்க.
நமக்கு நமக்காக தாங்க அந்த வெளிச்சமும் மகிழ்ச்சியும் வச்சிருக்கிறார், வேற யாருக்கும் கிடையாது. இன்னைக்கு நீங்கள் மார்கழி மாதம், புரட்டாசி மாதம், ஆடி மாதம்லாம் பார்த்தா அவனுக்கு இருக்கிற மகிழ்ச்சி நமக்கு இல்லை. இல்லை அண்ணாங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் நம்மள்கிட்ட இல்லை. ஆனால் ஏன்? ஆனால் நமக்காக அந்த மகிழ்ச்சியை வச்சிருக்குது. பாடுறோம், மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். யாராவது ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டாங்க, ஒரு ஊர்லேருந்து வராங்கன்னா வா வா அப்படின்னு வர வைக்க மாட்டோம். உதாரணத்துக்கு எங்கள் பாப்பா நாங்கள் பார்க்க போகிறோன்னு வச்சுங்க, அவங்க எப்பாச்சு இல்லை நான் அடிக்கடிக்கு பார்க்க டைம் இருக்காது எனக்கு, ஏன்னா ரெக்கார்டிங் எதுவும் போகிறதுனால. அவங்கள போய் பார்க்க போகிறேன்னா ஃபோன் பண்ணி அவனை பார்க்க வரேன் அப்படின்னு சொன்னால் அதில் அவங்களே கேட்பாங்க, அது நாள் ஆயிடுச்சுன்னா ஏன் எங்களை பார்க்க வரல, எதுக்கு வரல. சாதாரண ஒரு மனுஷனே இப்படி பார்க்க வரல, பேச வரலன்னு போது அவங்க வருத்தப்படும் போது ஆண்டவர் படைச்சார் நம்மளெல்லாம் இல்லை. அப்போ நம்ம பாடுறோம். இப்படி நான் சின்ன வயசில் பாட்டு கேட்கும்போது நாங்களாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இப்போ அந்த பாட்டு யோசிக்கும் போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. எப்படி எந்த சூழ்நிலையில் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார், என்னை நம்பி அவர் தந்த ஒரு பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். அப்போ அவன் இந்த பாப்பாவுக்கு வந்து என்ன விசாரிக்கிற பொறுப்பு, என் வீட்டை, எங்கள் குடும்பத்தை, என் ஒய்ஃபை எல்லாரும் விசாரிக்கிற பொறுப்பு அவங்கள்ட்ட இருக்குது. எனக்கும் அவங்க அம்மாவை எல்லாரையுமே விசாரிக்கிற பொறுப்பு, அது மாத்திரம் இல்லை உங்களையும் விசாரிக்கிற ஒரு பொறுப்பு. ஒரு இவாஞ்சலிஸ்டாக, ஒரு சுவிசேஷகனா அந்த பொறுப்பு எனக்கு கொடுத்துருக்குதால நான் கட்டாயம் நான் செஞ்சாகணும் நான் அது இல்லையா. ஆக அந்த வெளிச்சம் நமக்கு மகிழ்ச்சியாக தருது, நமக்கு மட்டும்தான் அந்த மகிழ்ச்சி இருக்குது. ஆண்டவர் யோவானில் 1ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். சரி. 1:9 பாருங்க. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு மாத்திரம் இல்லை, மேலுமே குறிப்பிட்ட ஒரு ஆட்களுக்கோ, ஒரு குறிப்பிட்ட ஒரு சொந்தக்காரங்களுக்கோ, குறிப்பிட்ட நாங்கள் ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்தா உங்களுக்கு இல்லை, பார்வையிட்டவங்களுக்கு மட்டும் தான் போ போ அது மாதிரிலாம் இல்லை. இது எந்த மனுஷனுக்கும் பிரகாசிப்பிக்கிற, யார் அவர் நம்பி வந்தாங்களோ. பெர்க்மன்ஸ் பாடிருப்பார்ல, இப்படி எங்களை வாழ வைக்க எங்களை சர்ப்பமானீர் நோக்கி பார்ப்பதினால் பிழைத்து கொண்டோமையா. கொண்டாங்கய்யா இல்லை, கொண்டோமையா அப்படின்னா எப்பெல்லாம் என்னன்னைக்கெல்லாம் எந்தெந்த நிமிஷம்லாம் நோக்கி பார்க்குறோமோ அப்படிலாம் பாடி முடிக்கலாம். எப்படி காட்டுங்க, நோட்டு மட்டும் ஈ மேஜர் காட்டுங்க. எங்களை வாழ வைக்க வெங்கல சர்ப்பமானி, எங்களை வாழ வைக்க வெங்கல சர்ப்பமா